நிகழ்தகவு. வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமி மாயம். மகளை பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் காவல் நிலையத்தில் புகாரளித்த பெற்றோர். பக்கத்து வீட்டு பாத்ரூமில் தலை துண்டிக்கப்பட்டு சடலமாக கிடந்த பயங்கரம். சிறுமியின் தலையை கட்டரால் துடிக்க துடிக்க வெட்டி கொலை செய்த கொடூர சித்தி. கணவனின் அண்ணன் மகளை கொடூரமாக கொலை செய்தது ஏன்? கொலைக்கான பின்னணி என்ன? நான்காம் தேதி நைட்டு தெலங்கானா மாநிலம் ஜெகத்தியாலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வருது. வீட்டு வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்த 5 வயசான ஹரிஷ்டாங்கிற சிறுமியை காணோம்னு ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சிறுமி கொருட்டுங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க. விஷயம் தெரிஞ்சதும் அங்க போன போலீஸ்காரங்க சிறுமியோட அப்பா அம்மா கிட்ட விசாரணை பண்றாங்க. உங்க மகளை எப்பத்துல இருந்து காணோம், நீங்க எப்ப சிறுமியை தேட ஆரம்பிச்சீங்கன்னு இப்படி ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு வழக்கம் போல வீட்டு வாசல்ல தான் விளையாடிக்கிட்டு இருந்தா, பால் குடிக்கிறதுக்காக கூப்பிடலாம்னு போனப்பதான் மக காணோங்கிறதே எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லி இருக்காங்க பெற்றோர். மக எங்க போனா என்ன ஆனான்னு எதுவுமே தெரியாம பெத்தவங்களும் சொந்தக்காரங்களும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே நேரம் சிறுமியை கண்டுபிடிக்கிறதுக்காக சிறுமி எங்கெல்லாம் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துல இருக்கிற சிசிடிவி கேமராக்களை செக் பண்ண முடிவு பண்ணாங்க போலீஸ். அப்ப சிறுமி வீட்ல இருந்து 4-5 வீடு தள்ளி இருக்கிற ஒரு வீட்ல சந்தேகத்திற்கிடமான வகையில சில காட்சிகளை பார்க்கறாங்க. அதாவது 1 மாசத்துக்கு மேல பூட்டி கிடந்த அந்த வீட்டு வாசல்ல ரத்தம் சொட்டி இருந்ததை பார்த்திருக்காங்க. ரத்த கரைகளை பார்த்ததும் போலீஸ்காரங்களுக்கு பல சந்தேகங்கள் எழுந்திருக்கு. உடனே அந்த வீட்டுக்குள்ள போய் சோதனை பண்ணி பார்த்தப்பதான் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்திருக்கு. ஏன்னா காணாம போன சிறுமி ஹரிஷ்டா அந்த வீட்ல உள்ள பாத்ரூம்ல தலை தனியாவும் முண்டம் தனியாவும் கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்காங்க. ஆசையா பெத்து பொத்தி பொத்தி வளர்த்த மகள் சடலமா கிடந்ததை பார்த்ததும் சிறுமியோட அப்பா அம்மா சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே நெஞ்சிலையும் தலையிலையும் அடிச்சுக்கிட்டு கதறி அழுதாங்க. சிறுமிய யாரு இப்படி பண்ணியிருப்பா? வீட்டு வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்த சிறுமி எப்படி இந்த வீட்டு பாத்ரூமுக்கு வந்தாங்கன்னு எல்லா கேள்விகளுக்கும் விடைய தேடினாங்க. முதல் கட்டமா அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணாங்க. அதுல ஹரிஷ்டாவை அவங்க சித்தி மமதா அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனதும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வீட்ல இருந்து டிரெஸ் முழுக்க ரத்தம் ஒழுகியபடி வந்ததும் பதிவாகி இருந்திருக்கு. அதை கைப்பற்றின போலீஸ்காரங்க சிறுமிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச ஹாஸ்பிட்டலுக்கு நேரா போயிருக்காங்க. அங்க மகளை பறிகொடுத்த வேதனையில அழுதுகிட்டு இருந்த சிறுமியோட அம்மா நவீனா கூட சேர்ந்து மமதாவும் அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த போலீஸ் மமதா கிட்ட போய் உங்ககிட்ட விசாரிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. காவலர்கள் அப்படி சொன்னதும் மமதாவுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேர்த்து கொட்டி இருக்கு. அடுத்து மமதாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கிறப்ப அவங்க மேல போலீஸுக்கு சந்தேகம் அதிகமாகுது. சிசிடிவிய காட்டி மமதா கிட்ட தோண்டி துருவி இருக்காங்க. அப்போ மமதா எல்லாத்துக்கும் முன்னுக்கு பின் முரணான தகவல்களா சொல்லி இருக்காங்க. அப்போ அங்கிருந்த லேடி போலீஸ் மமதாவோட கன்னத்துல 2 அறை விட்டு விசாரிச்சப்பதான் சிறுமி ஹரிஷ்டாவை நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாங்க மமதா. எதுக்காக சிறுமியை இப்படி பண்ணீங்க, அப்படி என்ன வன்மம் உங்களுக்குன்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அதுலதான் ஹரிஷ்டாவை எதுக்காக கொலை பண்ணேங்கிறத சொல்லி இருக்காங்க.
பிட்காயின்ல கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாயை முதலீடு பண்ணி ஏமாந்து போயிருக்காங்க மமதா. வீட்டில் இருந்த நகை நட்டுன்னு எல்லாத்தையும் வித்து பிட்காயின்ல முதலீடு பண்ணதுனால சொந்தக்காரங்கள்லாம் மமதாவை கேவலமா பேசினதா சொல்லப்படுது. தாலி கட்டின கணவனும் மமதாவை கண்டுக்கல. இதுக்கு நடுவுல மமதாவுடைய கணவனோட அண்ணன் ராமுவும் அவரோட மனைவி நவீனாவும் மமதாவை ரொம்பவே ஏளனமா பேசியிருக்காங்க. வீட்ல எந்த ஒரு நல்லது கெட்டதும் நடந்தாலும் கணவரோட தம்பி மனைவிங்கிற முறையில கூட மமதாவுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கல நவீனா. இது மமதாவுக்கு உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. நவீனாவை எப்படியாச்சும் பழி வாங்கணும், அவங்க சந்தோஷமாவே இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ண மமதா அவங்களோட 5 வயசு மகள் ஹரிஷ்டாவை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. திட்டம் போட்டபடி வீட்டு வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்த ஹரிஷ்டாவை சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி 4-5 வீடு தள்ளி இருக்கிற விஜய்ங்கிறவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. விஜய் வெளியூர்ல இருக்காரு. 2 மாசத்துக்கு ஒரு முறை தான் இங்க வருவாராம். இத தெரிஞ்சுக்கிட்டு ஹரிஷ்டாவை அங்க கூட்டிட்டு போன மமதா கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம சிறுமியோட கழுத்தை துடி துடிக்க நெரிச்சு இருக்காங்க. அப்பவும் ஆத்திரம் தீராம கட்டரால ஹரிஷ்டாவோட தலைய வெறித்தனமா வெட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் சிறுமியோட சடலத்தை பாத்ரூம்ல போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போயிருக்காங்க. போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் ரத்த கரையா இருந்ததுனால குளிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்திருக்காங்க மமதா. கடைசியா சிசிடிவி கேமரா காட்சிய வச்சு மமதா கிட்ட நடத்தின விசாரணையில இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் மமதா மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. நிகழ்தகவு